அன்பானதொரு வணக்கங்கள். இன்றைய நாளும் நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம். முக்கியமான செய்தியை உங்களோடு இன்றைய நாளும் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அந்த அடிப்படையில் நேற்றைய நாள் கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான சந்தேக நபர் இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது செய்ததுக்கு பிற்பாடு பலவாறான சந்தேக நபர்களை எல்லாம் இனங்காணலாம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இலங்கையினுடைய போலீசார். அந்த அடிப்படையில் இசாரா செவ்வந்தியை பொறுத்தவரையில் கணேமுல்ல சஞ்சீவனுடைய கொலை தொடர்பாக பிரதானமான சந்தேக நபர் இவர்தான் அப்படி என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டிருந்ததன் அடிப்படையில் சந்தேக நபர் இசாரா செவ்வந்தியை பொறுத்தவரையில் ஏராளமான நாடுகளுக்கு சென்று அதுவும் குறிப்பாக புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு உதவியாகவும் உடந்தையாகவும் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய செவ்வந்தி நீண்ட காலமாக தலைமறைவில் இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்காக நாடு முழுவதும் தீவிரமான சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட காவல்துறையினரால் கைது செய்ய முடியாத நிலையில தான் கடந்த 7 மாதங்களுக்கு பிறகு தற்போது நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த இசாரா செவ்வந்தி எவ்வாறான முறையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மறைந்திருந்திருக்கக்கூடிய இடத்தை எவ்வாறான முறையில் அவர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால் கெகல்பத்ர பத்மி வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இசாரா செவ்வந்தி அண்மை நாட்களாக குறிப்பாக இந்த கடந்த 7 மாதத்துக்கு முன்னர் நாட்டை விட்டு தப்பி இருந்திருக்கக்கூடிய விதத்தையும் காவல்துறையினர் இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சந்தேக நபராக இருந்திருக்கக்கூடிய மெத்தனிய பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்று அதற்கு பிற்பாடு ஜேகே என்று சொல்லப்படுகின்ற ஜேகே பாய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரினுடைய உதவியோடு தான் யாழ்ப்பாணத்திற்கு அவர் வந்து அதுக்கு பின்னாடி இந்தியாவிற்கு தப்பி சென்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாடி செவ்வந்தி சுமார் 6.5 மில்லியன் செலவழித்து இந்தியாவிற்கு தப்பி சென்றிருப்பதாகவும் அதே போல இந்தியாவில் 3 வாரங்கள் தங்கி இருந்ததற்கு பிற்பாடு தான் அவர் நேபாளத்துக்கு மீண்டும் தப்பி சென்றிருக்கிறார். இந்த நேபாளத்தில் இருந்திருக்கக்கூடியவர் நீண்ட காலமாக 7 மாதங்களாக நேபாளத்தில் தான் இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நேபாளத்தினுடைய மலைப்பாங்கான ஒரு பகுதியில் இருந்திருக்கக்கூடிய பல மாடி வீட்டின் மேல் தளத்தில் தங்கியிருந்த போதுதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இசாரா செவ்வந்தியோடு சேர்த்து மொத்தமாக 4 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது இந்த 4 பேரையும் பொறுத்தபடி பார்த்தோமாக இருந்தால் கெகல்பத்ர பத்மியினுடைய நண்பர்களாக இருந்திருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் 5 பேரையும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தம்பதியினருடைய உறுதுணையோடு தான் அவர்கள் அங்கு தங்கியிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்லாது இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதே போல கொழும்பு குற்றப்பிரிவு அதே போல நேபாள காவல்துறையினர் இணைந்துதான் இந்த சந்தேக நபரான செவ்வந்தியை கைது செய்திருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்றைய நாள் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த பேலியகுட குற்றப்பிரிவினுடைய இயக்குனர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகல அதே போல குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய ஆணையாளர் கிஷான் டி சில்வா ஆகியோர் நேபாளத்தில் நடத்தி இருக்கக்கூடிய சோதனையில் தான் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது நேபாள காவல்துறை அதே போல இண்டபோல் அதிகாரிகளுடைய உதவியுடன் சென்றிருக்கக்கூடிய ரொஹான் ஒலுகல நேற்று முன்தினம் இரவு இந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த கெகல்பத்ர பத்மியிடம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையின் போது இசாரா செவ்வந்தியினுடைய மறைவிடத்தை காவல்துறையினரால் அடையாளம் காண முடிந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு செல்வதற்கு செவ்வந்திக்கு ஜேகே பாய் உதவி செய்திருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இவர் மூலமாகத்தான் செவ்வந்திக்கு இந்தியாவில் அதாவது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு கெகல்பத்ர பத்மி பணம் வழங்கி இருந்ததாகவும் மேலதிக தகவல்கள் இப்போது கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது செவ்வந்தி நேற்றைய நாள் கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அவர் நாட்டிற்கு அழைத்து வரப்படுவதற்கான பலவாறான ஏற்பாடுகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நாள் அவர் நாட்டிற்கு வந்தடைவார் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது கெகல்பத்ர பத்மி வழங்கி இருக்கக்கூடிய பல தகவல்களினுடைய அடிப்படையில் இனி வரக்கூடிய காலத்தில் ஏராளமான சந்தேக நபர்கள் அதிலும் குறிப்பாக கணேமுல்ல சஞ்சீவனுடைய கொலை தொடர்பாக பல சந்தேக நபர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது.
கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இசாரா செவ்வந்தி ஒரு சில வாக்குமூலங்களையும் வழங்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக விசித்திரமாக ஒன்றாக இருக்கிறது, 7 மாதங்கள் குறிப்பாக தலைமறைவாக இருந்திருக்கக்கூடிய நேரத்தில் தனக்கு வெறுப்பு நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும், அந்த வெறுப்பு நிலையினுடைய அடிப்படையில் இலங்கை செல்லலாம் என்று எண்ணிய போதுதான் தான் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதுங்கி இருந்ததாகவும் செவ்வந்தி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சிறப்பு அதிரடிப்படையினுடைய நடவடிக்கையின் காரணமாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நேபாளத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் அவர் ஏற்கனவே தன்னுடைய மனசில் யோசித்திருக்கக்கூடிய பல செய்திகளையும் இப்போது அவர் வெளியிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இசாரா செவ்வந்தி உள்ளிட்டிருக்கக்கூடிய 5 சந்தேக நபர்களை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நாட்டிற்கு அழைத்து வரப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, செவ்வந்தி வந்தா பிறகு அதற்கு பின்னதாக நடக்கக்கூடிய பல விசாரணைகளில் ஏராளமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இசாரா செவ்வந்தியை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் நேபாளத்துக்கு சென்றிருப்பதாகவும் இன்றைய காலை பொழுது பல செய்திகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாது இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு உதவும் வகையில் இந்த 2 அதிகாரிகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், இசாரா செவ்வந்தி உட்பட 5 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது இந்த கணேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபராக இருக்கக்கூடிய இசாரா செவ்வந்தி போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி மற்ற நாடுகளுக்கும் அவர் தப்பி செல்வதற்காக, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பி செல்வதற்கு தயாராக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாது யாழ்ப்பாண பெண்ணினுடைய பெயரில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஐரோப்பாவிற்கு தான் அவர் தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்திருப்பதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 4 குற்றக்குழு உறுப்பினர்களில் ஒருவரான கம்பக பாபா என்று என சொல்லப்படுகின்ற ஒரு நபரும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கையின் போது இலங்கை அதிகாரிகளுக்கு 5 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக வழங்க முற்பட்ட நிலையில் அது நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்தேக நபர்கள் நேபாள அதிகாரிகளினுடைய காவலில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து செல்லப்படுவதற்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கம். சரி, மீளவும் இந்த இசாரா செவ்வந்தியினுடைய வாக்குமூலங்களினுடைய அடிப்படையில் கணேமுல்ல சஞ்சீவனுடைய கொலை தொடர்பான ஏராளமான சந்தேக நபர்கள் மீண்டும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்திக்கலாம் நாளைய நாள். நன்றி.